அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களோடு பேசும்படி சில வசனங்களை வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8, 9, 10. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். வசனம் சொல்லுகிறது, சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்ப? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் சொல்லி உறங்கட்டும் சொல்லி எவ்வளவு நேரம் படுத்திருப்ப? இப்படி படுத்து தூங்கிக்கிட்டே இருந்தா உனக்கு வறுமை உண்டாகும், தரித்திரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பாருங்க, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும். எப்படி வருமா? வழியில அவன் பாட்டுக்கு போவான் இல்லையா, அது போல தரித்திரம் வந்துடும். உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வருமா? நல்ல ஒரு ஆயுதத்தோட வந்தா எப்படி இருக்கும்? வருமா? அவ்வளவு சீக்கிரம் போகுமா? ஆயுதம் அணிந்த ஒரு போர் வீரனை ஜெயிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதே போலதான் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும், தரித்திரம் வழிபோக்கனை போல வரும். எப்போ அப்படின்னா, சோம்பேறித்தனமா தூங்கிக்கிட்டு இருந்தா, படுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் அந்த படுக்கையை விட்டு எழும்ப மனசு இல்லாம, எழும்ப வேண்டிய நேரத்துக்கு எழும்பாம, செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய சமயத்துக்கு செய்யாம இருந்தா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி, இன்றைக்கும் கூட இது சரீர பிரகாரமான ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆவியில ஒரு உயிர்த்தெழும், ஆவியில ஒரு உற்சாகம் இருக்கணும், ஆவியில ஒரு விழிப்பு இருக்கணும், ஆவியில அந்த தூங்கிட்டு இருக்க கூடாது, ஆவியில உற்சாகமா இருக்கணும், ஆவியில விழிப்புள்ள ஜீவியத்தோட இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, சோம்பேறியை, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்ப? ஒரு எறும்பு கிட்ட போய் நீ உன்னுடைய சுறுசுறுப்பை கத்துக்கோ, உன்னுடைய உழைப்பு எப்படி இருக்கணும்னு சொல்லி நீ எறும்பு கிட்ட போய் கத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. எறும்பு கோடை காலத்திலேயே என்ன பண்ணுமா? மழைக்காலம் வரத்துக்கு முன்னாடி கோடை காலத்திலேயே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்குது, ஆகாரத்தை சேர்த்து வச்சுக்குது. பாரு, ஒரு அந்த எறும்புக்கு ராஜா இல்ல, அதிகாரி இல்ல, அத எறும்பை கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடையாது. ஆனாலும் அது தன்னுடைய தேவைகளை என்ன பண்ணுது அப்படின்னா அது சேமித்து வச்சுக்குது. ஆனா உனக்கு ஆண்டவர் இருக்கிறார், வழிநடத்த கர்த்தர் இருக்கிறார், உனக்கு ஆண்டவர் சிந்திச்சு செயல்படக்கூடிய அந்த திறனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாம் இருந்தும் சோம்பேறித்தனமா, ஆவிக்குரிய சோம்பேறியா இல்லாம ஆவியில உற்சாகமாய், ஆவியில விழித்திருக்க கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு தரித்திரம் வராது, வறுமை வராது, நீ ஐஸ்வர்யனாய் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ சோம்பேறித்தனமா இல்லாம, ஆவிக்குரிய சோம்பேறி, பூமிக்குரிய எந்த ஒரு விதமான சோம்பேறித்தனம் இல்லாம உற்சாகமா இருக்கும் பொழுது, ஆண்டவர்களை விழிப்புள்ளவர்களா இருக்கும் பொழுது உங்களுக்கு ஐஸ்வர்யம் வந்து சேரும், தரித்திரமும் வறுமையும் உங்களை விட்டு விலகி போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சோம்பேறித்தனமா இருக்கிறவர்களுக்கு தரித்திரம் வறுமை உண்டாகும்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சோம்பேறித்தனத்தை விட்டு எழும்ப தகப்பனே நீர் கிருபை செய்கிறாங்க. எல்லா சோம்பேறித்தனத்தை கர்த்தர் எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா, நல்ல உற்சாகமுள்ள ஒரு வாழ்க்கை கர்த்தர் கட்டளையிடுவீராக, ஆசீர்வதிப்பீராக, உயிர் மீட்சி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே அப்பா, விழித்து எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால, எழுந்திருக்கட்டும், எழுந்திரு சீயோனே என்று நீங்க சொன்னபடி தகப்பனே உடைய சனங்களை தட்டி எழுப்பி உற்சாகமாய் விழித்திருந்து செபித்து ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் அனுகிரகம் பண்ணும்படியாய் இயேசு ரட்சகரின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் ஐஸ்வர்யனாய் வாழும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். God bless you.